everyone, welcome back to the channel Raw with Hema. நீங்க இப்பதான் இந்த channel first time பாத்தீங்கன்னா please take a moment to subscribe the channel and also பக்கத்துல இருக்க bell icon click பண்ணுங்க so that you will get notification every time I upload a new video. So in the video it's going to be about this makeup look creation. So it's a very simple makeup look and I have used only 5 to 6 products in this entire makeup look. So இது உங்களுக்கு ரொம்ப சட்டிலா இருக்கும் and இந்த சம்மருக்கு நீங்க ஹெவியா ஓவர்டூ பண்ணாம சிம்பிளா சட்டிலா போடுறதுக்கு ஒரு ஆப்டான மேக்கப்பா இருக்கும். காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மேக்கப் ஹார்ட்லி 10 minutes தான் ஆகும். மேபி நான் இங்கே பேசி கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி எடுத்தனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம். பட் இட் வில் ஒன்லி டேக் யூ 10 minutes. நீங்கள் 10 நிமிஷத்தில் இந்த மேக்கப் முடிஞ்சிடும் ஜஸ்ட் யூஸிங் திஸ் 5 ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நான் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே ஐ அட்டாச் இன் த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் ஐ திங்க் ஆல் தி ப்ராடக்ட் வில் ஃபால் அண்டர் 250 rupees தான் நினைக்கிறேன். If you are planning to build your makeup also, I think இதில் நான் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். because they all are very affordable and the pigments are superb as well. So கண்டிப்பா you will not have any regrets using those products. So yeah, let's get into the video. எப்பவுமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நீங்கள் கையில் ரப் பண்ணாதீங்க. கையில் ரப் பண்ணாமல் டைரெக்டாக ஃபேஸில் இந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். Don't forget your neck and ears. ஒரு 2 minutes ஆச்சு. சீரம் நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐ வில் கோ வித் சன்ஸ்க்ரீன். ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த ப்ளம்மோடது. ஸோ நான் இங்கே கையில் வச்சிருக்கிறது இட்ஸ் மினி பேக்கேஜ். ரீ அப்ளிகேஷன் பர்பஸ்க்காக நான் சின்னது வாங்கி வச்சிருக்கேன். ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும். ஐ வில் ஷோ யூ. நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் டாட் அண்ட் கீ அகெயின் கிளாஸ் பாஸ் அப்படின்ற வேரியண்ட்டில் ஸ்ட்ராபெரி க்ரஷ் அப்படின்ற லிப் பாம். ஸோ இது கொஞ்சம் டிண்டட் அண்ட் உங்களுக்கு SPF ப்ரொடெக்ஷன் கொடுக்கு. SPF 30 இருக்குது. இதில் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு. பட் ஸ்டில் அதுக்கு அடியில் கொஞ்சம் இதோட ரெசிடியூ இருந்தால் கூட இட் வில் பி அ சன் ப்ரொடெக்ஷன் ஃபார் யூ. ஸோ அதனால ஐம் யூஸிங் திஸ் SPF லிப் பாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கன்சீலர். இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃபார் அ வைல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஐ யூஸ் திஸ் ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர். ஸோ என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் யூஸ் பண்ணுற ஒரே கன்சீலர் இந்த ஸ்விஸ் பியூட்டி தான். ஸோ இட் இஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்டே ஆல் த்ரூ த டே இருக்கும். அண்ட் சம்மருக்கு யூ டோன்ட் வாண்ட் டு புட் ஸோ மச் ஆஃப் ப்ராடக்ட். அது உங்களுக்கு மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஆயிரும். ரொம்ப லைட் வெயிட்டாக வச்சுக்கணும் இந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போடாமன்றனால ஐ ஒன்லி அப்ளை த கன்சீலர் நவ். ஓகே, ஸோ கன்சீலர் இப்படி ஃபுல்லாலாம் போடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 4 டாட்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கண்ணுக்கு மேலே ஐம் நாட் கோயிங் டு அப்ளை எனி கன்சீலர். ரதர் உங்களோட இந்த மாதிரி ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, இங்கே மட்டும் ஐம் கோயிங் டு அப்ளை. அண்ட் குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்குவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னி இல்லை பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது மேலே உங்கள் கன்சீலரை டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு கன்சீலர் கையில் எடுத்துகிட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்போ யூஆர் க்ரோயிங் யுவர் பாக்டீரியா இன்சைட் த கன்சீலர் அண்ட் திரும்ப அதை நீங்கள் ரீ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஆக்னிஸ் வரும். ஸோ டோன்ட் டூ தட். பிளெண்ட் பண்ணுறப்போ அப்வர்ட் டைரெக்ஷனில் போங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கின்ல கன்சீலர் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மிச்சம் இருக்கோ அதை மட்டும் சும்மா இந்த கண்ணுக்கு மேலே ஜஸ்ட் ஐ வில் டேப் இட். அவ்வளோதான். நான் கண்ணுக்கு மேலேன்னு கன்சீலர் அப்ளை பண்ணல. பிகாஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க கண்ணுக்கு மேலே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மாதிரி க்ரீஸ் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது நமக்கு வேணாம். அது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஐ ஜஸ்ட் பிளெண்ட் ஒன்லி மை கன்சீலர். ஐ ஹோப் யூ கேன் see some difference in the skin. நீட்டான கவரேஜ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். பிகாஸ் நம்ம கன்சீலர் மட்டும் தான் போட்டிருக்கோன்றனால. blush is the second product that we are going to use in the video. This is from Inside Cosmetics. ஸோ இதில் இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஷேட் டஸ்டி ரோஸ். இட் இஸ் அ பிங்க் ஷேட். பிளாக் கலர் அவுட்ஃபிட் போடுறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி மேக்கப் போட்டாலும் நல்லாயிருக்கும். பிங்க்ஸில் போட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரௌன்ஸில் போட்டாலும் சரி. ஆர் இஃப் யூர் கோயிங் ஃபார் கோரல் அந்த பீச் அந்த ஷேடில் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு பிங்க் போடணும் போல் இருந்துச்சு. ஸோ ஐம் கோயிங் டு கோ வித் பிங்க் டுடே. இதுதான் அந்த ப்ளஷ். கலர் வில் பி வெரி நைஸ். உங்களுக்கு எஸ்பெஷலி டஸ்கி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ வில் டூ இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டில் ஐ வில் அப்ளை.
Trust the process. ஸோ இந்த சைடு வந்து பிளெயினாக இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு பிங்க் டோன் இருக்கும், லைட்டான ஒரு மாவிஷ் ஒரு மைல்டான பிங்க் தான். நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்பஞ்சில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் ஜஸ்ட் இங்கே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்கள் கண்ணோட அந்த ப்ரௌன் கலரும் இந்த ப்ளஷில் இருக்க அந்த லைட் பிங்க்கும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன டிண்ட் மட்டும் உங்கள் கண்ணில் இருக்கும். பட் நீங்கள் கண்ணில் எதுவும் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி சுத்தமாக தெரியாது. இதே மாதிரி நம்ம இப்போ இந்த சைடு பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஐ திங்க் யூ கேன் see it clearly. ஸோ ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் மட்டும் இருக்கும், அடிக்கிற மாதிரிலாம் சுத்தமாக இருக்காது. ஸோ இட் வில் லுக் லைக் யுவர் ஸ்கின் இஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங். இஃப் யூ வாண்ட் டு ப்ளே வித் யுவர் ப்ளஷ் நீங்கள் இந்த நோஸில் கூட அப்ளை பண்ணலாம். ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஒரு நேச்சுரல் சட்டில் பிங்க் கலரில் இருக்கும். தட்ஸ் இட். இதுக்கப்புறம் நம்ம ப்ளஷில் தொட போகிறதில்ல. ஐம் கோயிங் டு யூஸ் eyebrow powder for my eyebrows. So இதுக்கு I will show you one product which you can use it in a multiple ways. This is from Swiss Beauty. ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து பவுடர். ஸோ மேலே வந்து you will have the powder and இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் அப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா you will have this gel product. This is very useful. இது நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. டு பி ஆனஸ்ட் இந்த ஜெல்லெல்லாம் வந்து மோஸ்ட்லி ட்ரை ஆகிடும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன் ஜென்ரல் நான் இதை பெருசாக இந்த ஜெல் ப்ராடக்ட் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி இஃப் ஐம் கோயிங் டு ட்ரா எனி லைனர்ஸ் ஐலைனர்ஸ் போட போகிறேன் மட்டும்னா தான் இதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபார் ப்ரோஸ் ஐ டோன்ட் கோ வித் தட். டெய்லி ஆஃபீஸ் ஆர் காலேஜ் கோயிங் அந்த மாதிரி இருக்க பொருளுக்குனால நம்ம வந்து ஜெல் வச்சு டிஃபைன் பண்ணி அதுக்கு மேலே ப்ரோ பவுடர் வச்சு டிஃபைன் பண்ணணும் அவசியம் இல்லை. டைரெக்ட்லி யூ கேன் கோ வித் யோர் ப்ரோ பவுடர்ஸ். அது கூடவே இந்த ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க விச் ஹேஸ் அன் ஆங்குலர் டிப் இன் இட். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம். எப்பயுமே ஐப்ரோ சென்டர்லேருந்து ஃபில் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டில் வந்து ஜஸ்ட் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை மட்டும் ட்ராக் பண்ணி இழுத்து விடுங்க. இங்கே ரொம்ப போட்டு டிஃபைன் பண்ணிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இப்போ நான் இந்த சைடும் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், நான் வந்து 2 சைடும் ஐப்ரோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐப்ரோ பவுடர்லேயே நான் மல்டி பர்பஸ் பண்ணலான்னு சொன்னேன்ல. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, அதில் கீழே இருக்க இந்த ஜெல் ப்ராடக்டை வச்சு ஐம் கோயிங் டு என்ன பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி காஜல் மாதிரி அப்ளை பண்ணிடலாம். ஐம் நாட் கோயிங் வித் ஐலைனர் டுடே. ஸோ காஜல் போட்டுக்கலாம் இன்றைக்கி. இந்த சைடு ஆங்குலர் டிப் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ திஸ் சைட் யூ ஹாவ் டிப் டு அப்ளை த காஜல். ஸோ இந்த ஜெல் காஜல் அப்ளை பண்ணுறதுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஹாஃப் வே. ஓகே கைஸ், இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சைடு வந்து நார்மலாக இருக்குது. பட் இந்த சைடு வந்து நான் லைன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக கூட நான் பண்ணல. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லோவர் வாட்டர் லைனில் ஜஸ்ட் பாதி வரைக்கும் மட்டும் ஐ அப்ளைட் தட் ஜெல் லைனர் வச்சு. இந்த சைடு பிளெயினாக இருக்கா. ஸோ இந்த சைடு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஜெல் லைனர் யூஸ் பண்ணி பாதி ஹாஃப் வரைக்கும் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதே நான் இப்போ இந்த சைடும் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ கண்ணில் இவ்வளோ தான், நம்ம லைனர் போட போகிறதில்ல. நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் அ மஸ்காரா. ஸோ திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் த ப்ளூ ஹெவன் தேர் லேஷ் ட்விஸ்ட் கர்லிங் மஸ்காரா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அண்ட் ஆல்சோ திஸ் கான்செப்ட் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஐ திங்க் அது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ போகிறவங்களுக்கு எதுக்கு தேவை? அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் யூ கோயிங் ஃபார் ஸ்விம்மிங், இல்லை நீங்கள் ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, காலேஜ் போகிறவங்களுக்குலாம் வந்து ஐ டோன்ட் திங்க் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இஸ் ரிக்வயர்டு. என்ன பண்ண போகிறவங்க போயிட்டு? பிகாஸ் ஜென்ரலாக மஸ்காராஸ் நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிமூவ் பண்ணுறதுலேயே உங்களோட முக்கால்வாசி மூடி எல்லாமே வந்துடும். நார்மல் டேஸ்க்கு ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ரிக்வயர்ட். நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி மஸ்காரா போடுறப்போ வாயை ஓப்பன் பண்ணிகிட்டே போடுற பர்சனாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம மஸ்காராவும் போட்டாச்சு. நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் மஸ்காரா இஸ் ஆப்ஷனல். இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கிப் இட். இது போடாமலும் யுவர் ஐஸ் வில் பி நைஸ். பிகாஸ் நம்ம கண்ணில் வந்து காஜல் பாதி தான் போட்டிருப்போன்றனால. ஓகே, ஃபார் பவுடர் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஒன் ஃப்ரம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் அகெயின். இதோட ஷேட் வந்து 13 honey medium complexion with yellow undertone. And எனக்கு yellow undertones white or pinks விட yellow undertone இருக்க பவுடர்ஸ் ரொம்ப பிடிக்கும். I think it was 110 or something தான் வரும்.
ரொம்ப லாங் ரன்னுக்கு வரும் பிகாஸ் இட் இஸ் அ லூஸ் பவுடர் அப்படின்றனால. ஐ வில் அப்ளை ஒன்லி திஸ் ஏரியா. ஓகே, இப்போ இதை நான் வந்து கண்ணு கீழே செட் பண்ணுறேன். டோன்ட் கோ டூ மச் அண்டர் யுவர் ஐஸ். இப்போது நீங்கள் செட் பண்ணுறப்போ இந்த கண்ணோட அந்த காஜல் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துக்கிட்டலாம் ரொம்ப பவுடர் வச்சு செட் பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு wrinkles அந்த ஃபைன் லைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப விசிபிளாக தெரிஞ்சிரும். நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி தெரிஞ்சிரும். உங்கள் கண்ணோட லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு ஒரு கீழே ஒரு குட்டி லைன் போட்ட மாதிரி விட்டுருங்க. அதுக்கு கீழே நீங்கள் பவுடர் செட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எக்ஸஸாக இருக்க பவுடரை மிச்ச பார்ட்லேயும் இந்த ப்ளஷ் மேலேயும் லைட்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து க்ரீம் ப்ளஷ் இல்லையா, ஸோ அது மூவ் ஆன் ஆகாமல் இருக்கும். நான் அது மேலே பவுடர் ப்ளஷ்லாம் போட போகிறது இல்லை. சம்மரில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு செட் யூர் மேக்கப் வித் பவுடர் நீங்கள் வச்சு செட் பண்ணாமல் நீங்கள் போனாலுமே உங்களோட க்ரீம் ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலி நீங்கள் இந்த க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனால கண்டிப்பாக அது எல்லாமே மெல்ட் ஆயிடும். ஸோ அதனால் ensure to set your makeup with powder. So lipstick, I'm going to show you some very good affordable option that's inside order in the match lip inkங்கிற லிப்ஸ்டிக் தான். ஸோ பெரி டோனில் வரக்கூடிய ஒரு பிங்க், பர்பிள், பெரி மூணும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். இட் வில் பி வெரி நைஸ். உங்களுக்கு லிப் லைனர்ஸ் எதுவுமே இல்லாமல் யூ கேன் ஒன்லி கோ வித் திஸ் லிப்ஸ்டிக். நம்ம ஆல்ரெடி லிப் பாம் போட்டிருந்தோம், பட் பேசி லிப் பாம் எல்லாமே போயிடுச்சு. நான் வைப் பண்ண போகிறதில்ல. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லேயர் திஸ் லிப் இங்க். I think today I did a little bit too much நினைக்கிறேன். I'll just tap the excess with tissue. ஓகே, ஸோ அவ்வளோதான். உங்களோட பிக்மெண்ட் வந்து கம்மியாயிடும். ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான பெரி அண்டர்டோனில் இருக்கக்கூடிய பிங்க் இது. ஸோ டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெஃபினெட்லி இட்ஸ் அ மஸ்ட் பை ஃப்ரம் ஐ சைட். ஸோ லாஸ்ட் நம்ம பிந்தி இல்லாமல் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? வில் கோ வித் சம் பிந்தி. டுடே ஐ வில் அப்ளை பிளாக் கலர் பிந்தி போலாமா இன்னைக்கு? ஓகே, ஆஹா, thank you so much for watching my video till the end, guys. I hope you all enjoyed watching this video. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா please ensure to hit the like button and also share this video with your friends and family. Stay tuned for my next video. Bye guys.